கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய செய்தி ஒரு முக்கியமான செய்தி. இந்த வசனம் மனப்பாடமா படிங்க. இது ஒரு கீவேர்டு. அதாவது பைபிள்ல சில முக்கியமான வசனங்கள் உண்டு. நம்ம ஜெபம் கேட்கப்படணும். நம்ம ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா ஃபார்முலா. அப்போ நான் அந்த பூமியிலிருந்து ஜெபம் பண்றேன், பரலோகத்தை நோக்கி ஜெபம் பண்றேன். என் ஜெபம் எப்போ கேட்கப்படும்? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கப்படுகிறது. அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும். அவருடைய பிள்ளையா இருக்கணும். அவருக்கு ஒரு பெயர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவர். அப்போ அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சரி, இப்போ இந்த இரவு நேரத்திலே அவர் பெயர் என்ன அப்படின்னா ஜெபத்தை கேட்கிறவர். இப்போ இந்த பூமியிலே எல்லாரும், அதாவது மாம்சத்தில் இருக்க எல்லாரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இணைந்திருந்தாலும், ஒருவேளை நான் இன்னைக்கு தான் புதுசா கேட்குறேன், எனக்கு இந்த செய்தி புதுசா இருக்கு அப்படின்னு கூட நீங்க ஒருவேளை நினைக்கலாம். 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்ப இந்த பூமியிலே யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவர். இன்னைக்கு 2 வசனம் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு வசனம் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஐயா, நான் ஜெபம் பண்றேன், என் ஜெபத்துக்கு ஏன் இன்னும் பதில் வரல அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வருகிற ஜனங்கள் ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. எங்க ஜெபம்லாம் இன்னும் பதில் வரல அப்படிம்பாங்க. ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சமான யாவரும் என்று எழுதப்பட்டு, மாம்சமான யாவரும், உலகத்துல இருக்க எல்லா கோடி ஜனங்களும் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் அவரிடத்தில் வருவார்கள். இப்ப நம்ம அவர்கிட்ட இந்த நைட் நேரத்துல நம்ம போறோம். அவர்கிட்ட போகும்போது நம்ம என்ன யோசித்து பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம இஷ்டத்தின்படி போறோமா, நம்ம சுய சித்தத்துல ஜெபம் பண்றோமா, இல்ல மாம்ச சித்தத்துல ஜெபம் பண்றோமா, இல்ல ஜென்ம சித்தத்துல ஜெபம் பண்றோமா, இல்ல டெய்லி சும்மா நம்ம நைட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நைட்டு அப்படியே செய்தி கேட்டு அப்படியே ஜெபம் பண்றோமா, இல்ல நமக்குன்னு சொல்லி என்ன ஒரு காரியம் இருக்கு? ஒரு கம்பெனில வேலைக்கு போறோம், இல்ல ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போறோம், இல்ல ஒரு வியாபாரத்துல இருக்கிறோம். யாரா இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள போன உடனே அவங்க சொன்ன ரூல்ஸ்க்குள்ள வருவாங்க. அது வியாபாரமா இருக்கலாம், ஆபீஸ் வேலையா இருக்கலாம், கம்பெனி வேலையா இருக்கலாம். எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் அங்க ஒரு ரூல்ஸ் உண்டு. அவங்க சொன்ன ரூல்ஸ்க்குள்ள வந்த உடனே ஒரு மாசம் வேலை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சேலரி, சம்பளம். இப்ப லட்சமா சம்பளம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதிகமா படிச்சு அவங்களுடைய அந்த ரூல்ஸை ரொம்ப படிப்பாங்க. வெளிநாட்டு போறதுக்காக அதுக்குன்னே படிப்பாங்க. அதுக்குன்னே படிச்சு பாஸ்போர்ட் எடுத்து எல்லாம் வெளிநாட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா, எப்படியாவது அந்த ஹை பொசிஷனுக்கு போயிடணும், எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணும், எப்படியாவது அந்த கம்பெனில போய் வேலை பார்த்துடணும், எப்படியாவது ஐடி ஃபீல்டுக்குள்ள போயிடணும், எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடணும், எப்படியாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடணும். இதெல்லாம் என்னன்னா டார்கெட். படிக்கிற வயசுல நல்லா படிக்க ஆரம்பிச்சிடணும், டாக்டரா படிக்கணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்லா உட்கார்ந்து நிதானமா நிப்பாட்டி அந்த புக்கை படிப்பாங்க. படிச்சு 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 ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா நல்ல மார்க் எடுத்துருவாங்க.
ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுப்பாங்க, காலேஜ்ல நல்ல மார்க் எடுப்பாங்க, அதுக்கு மேல அடுத்த பொசிஷன்ல போகும்போது அங்க நல்ல மார்க் எடுப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா ஒரு நல்ல பொசிஷன்ல போய் உட்காந்துருப்பாங்க. அந்த நல்ல பொசிஷன்ல போய் உட்காந்துக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு சம்பளம், அவங்களுக்கு ஒரு போனஸ், இந்த கம்பெனில என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கோ எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வியாபாரத்தை கற்றுக்கொள்வாங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பெனிஃபிட்டை பார்ப்பாங்க. ஐயா, இதெல்லாம் உலகத்துக்குள்ள காரியம். அப்ப பரலோகத்துக்குள்ள காரியம் என்ன? இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுனது ஒரு 2 நிமிஷம் பேசுனது உலகத்துக்குள்ள காரியம். அப்ப பரலோகத்துக்குள்ள காரியம் என்ன? இதை ஏன் 2 டைப் ஆஃப் சொல்லித்தரேன் அப்படின்னா, நானும் இந்த உலகத்துக்குள்ள தான் இருக்கேன். என் வாழ்க்கையிலயும் குறைகள், குற்றங்கள் உண்டு. அப்ப நான் இதை எப்படி சரி பண்றேன்? என்ன செய்றேன்? என் வாழ்க்கையில எப்படி நான் மனம் திரும்புறேன்? எப்படி நான் கர்த்தர் பக்கம் வாரேன்? எப்படி நான் கர்த்தர் பக்கம் திரும்புறேன்? எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் கிடைச்சது? அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் கொஞ்சமா ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது, கையில முதல்ல பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்ம 2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்றோம். அந்த 5 நிமிஷம் ஜெபத்துக்கும் நம்மளோட வாழ்க்கையிலே நமக்கு பதில் வரணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஃபார்முலா தான். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரே ஒரு ஃபார்முலா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். இப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா? அது நிறைய வீட்டுல கேட்டாலே எங்க பிரதர் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பாடுகள் வழியா போயிட்டு இருப்பாங்க. ஆரம்ப கட்ட ஸ்டேஜ் இருக்கு, ரட்சிக்கப்பட்ட நாள்ல உள்ள ஒரு அனுபவம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகும்போது நம்ம ஒரு செய்தி கேட்கிறோம். காலையிலயும் பைபிள் வாசிக்கிறோம், நைட்டும் பைபிள் வாசிக்கிறோம், காலையிலயும் ஜெபம் பண்றோம், நைட்டும் ஜெபம் பண்றோம். பிரதர், எனக்கு இந்த ஒரு காரியம் மட்டும் ஏன் நடக்கல? அது மட்டும் ஏன் எனக்கு நடக்காம இருக்கு? என்கிட்ட ஒரு தாயார் ஜெபிக்க வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரதர், எங்களுக்கு சொத்து இருக்கு, அந்த சொத்து இன்னும் எங்களுக்கு செட்டில் ஆக மாட்டுக்கு, செட்டில் ஆனா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. சில வசனங்கள் அவங்களுக்கு சொன்னது உண்டு. இந்த இரவு நேரத்திலே நீங்கள் என்னிலும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோமா? அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கா? அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கா அப்படின்னா என்னன்னே? அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம நிறைய வசனம் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம வசனம் வாசிக்கிறோம். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்குமானால், தேவனுடைய வார்த்தை இருந்தால், தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால், இப்போ சில குடும்பத்துல நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, பிரதர், எங்க பிரதர் நீங்க செய்தி அனுப்புறீங்க, நாங்க கேட்கிறோம். எங்க வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. என் கணவர் ரசிக்கப்படல, என் பையன் ரசிக்கப்படல. நைட் ஆனா சில குடும்பத்துல தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இப்ப இந்த கடைசி காலத்துல ஒரு பக்கம் பார்த்தா சோதம் குமார பாவம், ஓரினை சேர்க்கை, விபச்சாரம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், சில வீட்டுலலாம் இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஐயா, என் ஜெபத்துக்கு பதில் வரணும் ஐயா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அந்த ஒரு வேர்ட் ரொம்ப 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 முக்கியம். என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். ஐயா, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்கனே, அப்ப என்ன ஆகும்? நம்ம இஷ்டம் போல போயிட்டு இருப்போம். நம்ம பரலோக வழியில போறோமா? பரலோகத்துக்கு போற வழியில நம்ம போயிட்டு இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து அழகா சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, நான் தான்ப்பா உனக்கு வழி, நான் தான் உனக்கு சத்தியம், நான் தான் உனக்கு ஜீவனுக்கு போற பாதை. நீ என்னைய பின்பற்றினா மட்டும்தான் நீ என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, இஷ்டம் போல ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருக்காங்க. அவங்க நிறைய காரியங்களை யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில எனக்கு நடக்கல,
எனக்கு நடக்கலன்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ளணும். நான் யோசிக்கிறது, நான் சிந்திக்கிறது, என் நினைவுல என்ன இருக்கு, இது எல்லாமே தேவனுக்கு தெரியுமே. அப்புறம் ஏன் நடக்கல? அது நம்ம பல காரியங்களை சொல்லலாம். ஒரு வாலிபுள்ள திருமண காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு குழந்தை வாக்கியமா இருக்கலாம், இல்ல கணவர் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஒவ்வொன்றா சொல்லலாம். நம்ம என்னைக்கு தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்து, உறுதியா நிலைத்திருந்து, இரவும் போலும் தேவனை நம்ம தேடுறோமோ, கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒரு வியாபாரி. நான்லாம் கையில பைபிள் எடுத்து வாசித்ததே கிடையாது. முழங்கால்ல நின்னு ஜெபம் பண்ண கிடையாது. துன்மார்க்கன் அப்படின்னா அழகா நான் சொல்ல முடியும். ஏன்னா துன்மார்க்கனா வியாபாரத்துல இருக்கும்போது இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். என்னோட வாழ்க்கை எப்படின்னா இஷ்டம் போல உள்ள ஒரு வாழ்க்கை. அப்ப இஷ்டம் போல உள்ள ஒரு வாழ்க்கையில கனி இருக்காது. கனி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ரவிராஜை தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று யோவான் 15:16 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப இரவு நேரத்துல இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் இப்ப நான் ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு இருந்தேன். நான் துன்மார்க்கனா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ஜெபம் பண்ணவும் தெரியாது, பைபிள் வாசிக்கவும் தெரியாது. நான் கொஞ்சம் மாந்திரியத்திலையும் விக்கிரத்திலையும் கஷ்டப்பட்டால் இதான் என்னோட வாழ்க்கையிலே ஹையஸ்டான பிரச்சனை. சரி, இப்படிப்பட்ட பிரச்சனைல இருக்கும்போது என்னோட வாழ்க்கையில எங்க தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெளிந்த புத்தி வரும்போது மறுபடியும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சு, ஒரு பக்கம் நான் கத்தரை விட்டு வழி விளையிருக்கேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இது ஒரு கம்ப்ளைண்ட். என்னோட வாழ்க்கையில எங்க கம்ப்ளைண்ட்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் மனுஷ சத்தத்தின்படி வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கேன். அப்ப என் வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷனோட சத்தத்தை கேட்டே ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன். அவங்க இப்படி செய்வாங்க, அப்படி செய்வாங்க, அவங்க சொன்ன மட்டுமே செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே தனித்திருக்கும் போது, மாந்திரியத்துல கஷ்டப்படும் போது, கடனிலே கஷ்டப்படும் போது, நிந்தைகள், அவமானங்கள், கேவலங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் இரவு நேரத்துல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, இந்த இரவு நேரத்திலே ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ளே, உங்க இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கணும். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப நம்ம மக்கள் என்ன கேட்பாங்க? ஒரு சொந்த வீடு வேணும்னே, ஒரு நல்ல வேலை வேணும்னே, என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியணும், ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், இந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி சுகமாகணும். ஒரு 5-6 பாயிண்ட் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே. அப்ப நம்ம கேட்கிற ஒவ்வொரு காரியம், கடன்ல இருப்பாங்க. அப்ப நம்ம வாழ்க்கை எந்த பக்கம் திரும்பினாலும் சரி, தேவனுடைய வார்த்தையிலே நம்ம நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப இந்த இரவு நேரத்துல நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். புதிய ஏற்பாட்டிலே உலக கவலை வரும்போது, ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் வரும்போது, இச்சை வரும்போது வசனத்தை நெருக்கி சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, இதான் பிரச்சனை. வசனம் உள்ள வருது, நம்ம சர்ச்சுக்கு போகும்போது மெசேஜ் கேட்கிறோம், காலையில நைட்டு மெசேஜ் கேட்கிறோம். வீட்டுல கடன் பிரச்சனையா இருக்கும், குடும்பத்துல கணவர் சரியில்லாம இருப்பாங்க, வீட்டுல பிள்ளைகள் சரியில்லாம இருப்பாங்க, வேலைக்கு போற இடத்துல அங்க நிறைய தொந்தரவு, நிறைய பிரச்சனைகள், நிம்மதி இல்லாம இருக்கும். பஸ்ல போவாங்க, கார்ல போவாங்க, ட்ரெயின்ல போவாங்க, அங்க பார்த்தா ஒரே பிரச்சனையா இருக்கும். வெளியில வேலைக்கு கிளம்பியாச்சுனாலே பலவிதமான பாடுகளை சந்திப்பாங்க. லாஸ்ட் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா டயர்ட் ஆயிடுவாங்க.
அப்புறம் பார்த்தா நிம்மதியே இருக்காது, சார்ஜ் இறங்கிரும். ஆனா சில குடும்பத்துல எந்த பக்கம் போனாலும் சரி, தீமை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா விலகி ஓடிடுவாங்க. ஒரு குடும்பத்துல தீமைன்னு தெரிஞ்சுட்டு விலகி ஓடிட்டாங்க அப்படின்னா, அவங்க தான் கர்த்தருடைய வழியில வாழ்றாங்க. அவங்க தான் சத்தியத்துல நடக்கிறாங்க. அவங்க தான் ஜீவனுக்கு போற வழியில போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இரவு நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால், கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், தேவனுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நம்ம முதல்ல இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரணும். 2வது அவருடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே நிலைத்திருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஜெபம் ஏன் கேட்கப்படல அப்படின்னா, இன்னும் நம்ம அந்த கரெக்ட் வழியை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணல. இப்போ நான் திருநெல்வேலியில இருக்கேன். நான் மெட்ராஸ்க்கு போகணும். மெட்ராஸ் போறதுக்கு இப்போ இந்த கூகுள் மேப்லாம் வந்துட்டு, இப்போ பைபாஸ் ரோடெலாம் இருக்கு. அதில் கரெக்டாக ஒவ்வொரு இடத்துல இந்த ஊர் தாண்டுறோம் மதுரை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக காமிக்கும். கரெக்டாக அந்த ஊர் பார்த்து கரெக்டாக போயிட்டே இருந்தால் கரெக்டாக மெட்ராஸ் போய் சேர்ந்துடலாம். ஊடையில் லெஃப்டில் ஒரு ரோடு போகும், அது நேராக கேரளா கூட்டு போயிடும். அப்போ நம்ம எந்த ரோட்டுக்கு போனாலும் சரி, வேற பக்கம் ஒரு வாசல் இருக்கும். நம்ம கரெக்டாக ஒரு ரோட்டில் போனால் மட்டும்தான் மெட்ராஸ் போய் சேரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அதே தான். நம்ம கையில் பைபிள் எடுத்தாச்சு, வாசிக்க ஆரம்பிச்சாச்சு, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு ஊடையில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், பாஸ்டர் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆன்லைனில் நிறைய மெசேஜ் கேட்குறீங்க, அங்கே ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் பக்கத்தில் யாராவது ஊழியம் பண்ணுவாங்க, அவங்க ஒரு 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 காரியங்களும் சொல்லியிருப்பாங்க. பல விதமான காரியங்கள் செய்திகள்லாம் கேட்பீங்க. ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்தால், நம்ம தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்தால், இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும் அப்படின்னால என்னன்னே தெரிய மாட்டேங்குது. முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசித்தால் மட்டும்தான் என்ன ஏன்னா கட்டளை கீழ்ப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, கற்பனை கைகொள்ளுன்னு சொல்லி போட்டிருக்கு, நேமங்களை கைகொள்ளுன்னு சொல்லி போட்டிருக்கு. அவர் நமக்கு எழுதி கொடுத்த பிரமாணங்களை கைக்கொள்ளணுமா. புதிய ஏற்பாட்டில் அன்பினாலும் உண்மையினாலும், அன்பு இருக்கணும், உண்மையும் இருக்கணும், 3வது கிரியையும் இருக்கணும். கிரியைனா செயல்கள். அப்போ கடைசி காலத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவன் பக்கம் நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னா, தேவன் பக்கம் நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த இரவு நேரத்துல நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும்னே அப்படின்னா என்ன செய்யணும்? நான் கர்த்தர் பக்கம் தான் இருக்கிறேனா, அதை நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல வசனத்தை கை கொள்ளாமல் இருக்கிறதுனாலதான் நிறைய குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதி இல்லாம இருக்கு. எந்தெந்த குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை கை கொள்றதுக்கு அர்ப்பணிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். ஒரு குடும்பத்திலே வசனம் நம்ம இதயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். பைபிளோட ஹையஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பு. அது கிரியையில இருக்கணும், அது உண்மையா இருக்கணும், செயல்ல இருக்கணுமா. இன்னைக்கு கற்பனைன்னு சொல்லி நம்ம வாயத்தை சொல்லியிருந்தோம், அன்பு கூறுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அன்பு கூறும்போது தான் தெரியும் நம்ம உண்மையா அன்பு கூர்ந்தோமா, அது செயல்ல இருக்கா. செயல் அப்படின்னாலே நன்மை செய்யணுமா. நன்மை செய்தவர்கள் தேவனால் உண்டாயிருக்கிறார்கள். வாயில அன்பு கூற முடியும்பா, ஆனா செயல்ல இருக்கா, ஆனா உண்மையா இருக்கா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்ப தேவனுடைய வார்த்தையில ஒரு மனுஷன் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யும். ஐயா, நம்ம என்ன கேட்க போறோம்? நைட் நேரத்துல கொஞ்சம் படுத்தாவது தூக்க வேணும்,
சில குடும்பத்துல தூக்கமே இல்லை, மனவியாதியில இருக்காங்க, நைட் நேரத்துல தண்ணி அடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு வீட்டுல ஒரு தாயார் சொன்னாங்க, என் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 வருஷம் ஆச்சு, கோடிக்கணக்குல சொத்து இருக்கு, பெரிய ஒரு பிசினஸ் மேன், கோடிக்கணக்குல சொத்து இருக்கு, மனைவி பிரிஞ்சு போயிட்டா. என்னன்னு சொல்லி கேட்கும்போது பிள்ளை இல்லை. சரி, அடுத்தாப்புல என் பையன் நைட்டு எப்போ வாரான்னு தெரிய மாட்டேங்குது, ஒருவேளை நைட்டு வந்தால் அவன் ரூமை பூட்டிடுவான். ஏன் பிரிஞ்சு போயிட்டாங்க, மருமக ஏன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது என் பையன் கொஞ்சம் தண்ணி அடிப்பான். ஏன் தண்ணி அடிப்பான்னு சொல்லி கேட்கும்போது அவன் பிசினஸ் பண்றான், போற இடத்துல கொஞ்சம் தண்ணி அடிச்சதுதான். என் மருமக சொல்லி பார்த்தா கேட்கல, பிள்ளை இல்லை, பையன் எப்படி இருக்கான் அப்படின்னாங்க. ஆனா சர்ச்சைக்கு போற பையன்தான், ஊழியத்துக்காக லட்ச லட்சமா கொடுக்குற பையன்தான். ஆனால் வீட்டுல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. வீட்டுல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கல. ஊழியத்துல லட்ச லட்சமா கொடுக்காங்க, ஆனா வார்த்தையில நிலைத்திருக்கல. மனைவி போயிட்டா, பிள்ளை இல்லை, இஷ்டம் போல தண்ணி அடிக்கிறாங்க, பெற்ற தாய் வருத்தப்படுது, என் பையன் இப்படி இருக்கிறானே. ஊழியத்துக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க, ஆனா நிம்மதி மட்டும் இல்லை, சமாதானம் மட்டும் இல்லை, சந்தோஷம் மட்டும் இல்லை. ஆனா கிறிஸ்டியன் தான், வேதக்காரங்க தான், சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான், ஞாயிற்றுக்கிழமான அழகா கையில பைபிள் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா மருமா இல்லை, பிள்ளை இல்லை, பெரம்பேத்தி இல்லை, பையன் பார்த்தா இஷ்டம் போல வாரான், ஆனா வருமானம் பார்த்தா கோடிக்கணக்கா. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது தேவனோட வார்த்தையில நிலைத்திருந்தால் மனைவி கூட இருந்திருப்பா, பிள்ளை கொடுத்திருப்பாரு, நைட்டு வீட்டுக்குள்ள வந்தா சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சகலமான செழிப்பும் வீட்டுக்குள்ள இருக்கும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும் அப்படின்னா சும்மாலாம் கிடையாது. நம்ம தேவனோட வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில உயர்வு, மேன்மை அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுது. எந்தெந்த குடும்பத்திலே இந்த செய்தி கேட்கிறீங்களோ உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை தேவனோட வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்கா? ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இன்ஜினியர் கேட்ட அழகா சொல்லுவாங்க, இந்த பில்டிங் இப்படிதான் இருக்கணும் அப்படிம்பாங்க, இது இத்தனை மாடி பில்டிங், இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா கீழே பேஸ்மெண்ட் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்து மேல கட்டப்பட்ட வீடா இருக்கிறோமா? புயல் வந்தாலும், மழை வந்தாலும், பெரு வெள்ளம் வந்தாலும் தாக்கு பிடிக்கா? வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்த உடனே தாக்கு பிடிக்கிறோமா? என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை வந்துச்சுப்பா, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரணும் அவ்வளோ கஷ்டம், நிம்மதியே இருக்காது, சமாதானமே இருக்காது. கர்த்தர் ஒருவரே கூட இருந்து மீட்டு எடுத்தார். கர்த்தர் ஒருவரே கூட இருந்து மீட்டு எடுத்தார். இயேசு கிறிஸ்து மட்டுமே என் கூட இருந்து என்னை மீட்டு எடுத்தார். ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பானா? ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பானா? ஏன் வாழ்க்கையில நாளாம் வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு 1/2 கோடி ரூபாயை காணும், அழிச்சாச்சு. மாந்திரியத்துக்கு, விக்கிரத்துக்கு, மனுஷனுக்கு 13 லட்சம் கொடுத்துருக்கேன். கையில எல்லாம் முடிச்சுட்டு, வீடெல்லாம் அழிச்சிட்டு, நகையெல்லாம் அழிச்சிட்டு நடு ரோட்டுக்கே போயிட்டேன். வியாபாரத்துல, கடன்ல கஷ்டம், நிந்தைகள், அவமானங்கள் மட்டும்தான் என்னோட வாழ்க்கை. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பொய் பேச்சை வெறுக்க ஆரம்பிச்சேன். உண்மையா வாழணும் அப்படின்னா என்ன செய்யும்? ஏன்னா நான் வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு நாளைக்கு இஷ்டம் போல பொய் பேசுவேன். கடன் கொடுக்க முடியாது, பொய் பேசிடுவேன். எனக்கு பணம் தேவை இருக்கும், பணம் வாங்குறதுக்கா பொய் பேசியிருப்பேன். மனைவிட்ட பொய் பேசியிருப்பேன். கடையில பொருள் இருக்காது, பொய் பேசியிருப்பேன். ஜாமான பணம் திருப்பி செலுத்த முடியாத பொசிஷன்ல அங்கேயும் பொய் பேசியிருப்பேன். எங்கெங்க வியாபாரத்துக்கு போய் பொய் பேசணும், கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பொய் பேசுகிறோம் அருவருப்பானு சொல்லி எழுதப்பட்டுச்சு. அப்ப என் வாழ்க்கை நான் பொய் பேசிட்டு இருந்தேன். விக்கிரகம் அருவருப்பு, விக்கிரகம்
அசுத்தம், விக்கிரத்தை சீன்னு சொல்லி வெறுக்கணுமா? அப்போ நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஒவ்வொரு வசனத்துக்காக கீழ்ப்படி இருக்க என்னை அர்ப்பணிச்சேன். இதை ஏன் இவ்வளவு நிப்பாட்டி நிதானமா சொல்றேன் அப்படின்னா, நம்ம எங்கெல்லாம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோமோ, பரலோகத்துல தேவன் நம்மளை பார்ப்பாரு. என் பிள்ளைகளு இப்பதான் மனம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் செவி கொடுக்கு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒருவேளை என் ஜெபத்துக்கு நான் பதில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னா, நான் தேவனோட வார்த்தையில எங்கெல்லாம் நிலைத்திருக்கணும்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். காலையிலேருந்து ராத்திரி வரையும் நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், எனக்கு நித்திய ஜீவன் வேணும், நான் பரலோகத்துக்கு வரணும், பரலோகத்துக்கு போறதுக்கு என் வாழ்க்கையில் நான் இன்னும் எதெல்லாம் சரி செய்து கொள்ளணும், இன்னும் என்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கு, இன்னும் நான் எங்கெல்லாம் பரிசுத்தமாக்கப்படணும், இன்னும் நான் எங்கெல்லாம் கத்தரை விட்டு தள்ளி போறேன்னு இப்படி உட்கார்ந்து நான் என்னுடைய மைண்டை வந்து நான் முதல்ல நான் கத்தர் பக்கம் இருக்கிறேன்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கணும். துதிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். எத்தனை வேலை நமக்கு இருக்கு. இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப இரவு நேரத்துல நானே சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஆமா, ஏன்னா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ, நைட்டு என்ன எனக்கு தூக்கம் வரலண்ணே, கையில பைபிள் எடுங்க. நானும் அப்படிதான்ப்பா. என் வாழ்க்கையில என் மனைவி வருவா, நீங்க இன்னும் படுத்துவங்களே அப்படின்பா. மணி பார்த்தா 3 மணி, காலைல 4 மணி, 4:30 மணி ஆயிரும். சர்ச்சுக்கு 4:30 மணிக்கு போகணும். நான் பேசாம காலையிலே காப்பி அடிச்சுட்டு கிளம்பிடுவேன். முடிஞ்சது. சில நைட்டு, சில ராத்திரிகள், சில மாசங்கள், சில வருஷங்கள் என்னோட வாழ்க்கையில முழு ராத்திரி தூக்கமே இருக்காது. முழு ராத்திரி தூங்காம இருந்த நாட்கள் உண்டு. விடிஞ்சிரும். இதெல்லாம் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, வேதத்தை நேசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு பாவி மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். ஒரு பாவி தேவனுடைய சமூகத்துல பாவியா என் மேல கிருபையா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி தேவனுடைய பாவிலே கண்ணீரோடு அழுது புரண்டு, என்னைய மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி நான் உங்க வார்த்தையை விட்டு விலகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையிலே நான் இந்த நிமிஷம் வரையும் உயிர் பிச்சை எனக்கு இருக்கு அப்படின்னா, எங்கெல்லாம் நான் தப்பா இருக்கணும் முழங்கால் படிட்டு, அப்பா நான் இன்னும் உண்மையா இல்லையாப்பா, நீங்க எதிர்பார்த்த அந்த குவாலிட்டி எனக்குள்ள இன்னும் வரலப்பா, நீங்க எதிர்பார்த்த அந்த பரிசுத்தம் இன்னும் வரலப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஜெபம் பரலோகத்துல தேவன் பார்ப்பாரு. நம்ம என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் தேவன் பார்ப்பாரு. இந்த இரவினத்திலே நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப நீங்கெல்லாம் யோசித்து பார்க்கலாம், நீங்க தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கலாம்னு சொல்லி நீங்களே யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை நிலைத்திருக்கல அப்படின்னா என்னைய மாதிரி ஜெபம் பண்ணுங்க. நான் எப்படி ஜெபம் பண்ணேன்? பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உங்க வார்த்தையின்படி வாழ அர்ப்பணிக்கிறேன்ப்பா, எனக்கு சொல்லித்தாங்க. நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. இரவுக்கு ஜெபிப்போமா? கண்ணீர் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா செய்தி கேட்டாங்க. கேட்ட குடும்பத்தை சத்தியத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பா. இந்த நாள் முழு பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். வேதத்தை தியானிக்கும் போது இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டாங்க, அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். யாரெல்லாம் இருதயம் ஃபுல்லா பாரத்தோடு இந்த மாசத்தினுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்காங்களோ, குடும்ப பிரச்சனை இருக்காங்களோ, நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ, இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்களோ, அந்த உபத்திரத்தை மாற்றிட்டாங்க. நிறைய குடும்பத்திலே மன அழுத்தத்தில் இருக்காங்க, அதுல இருந்து வெளியில வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இரவு நேரத்திலே ஜெபிக்கிற குடும்பங்கள் எழும்பணும், வேதத்தை தியானிக்கிற குடும்பங்கள் எழும்பணும், துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அந்த கிருபை எங்களுத்தாங்க. நைட் நேரத்துல ஜெபிக்கிற குடும்பம் தேவ சமாதானம் உண்டாகட்டும். அவங்க இதயத்துக்குள்ள என்ன கவலை, என்ன வேதனை, என்ன துக்கத்தோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் மாற்றி கற்பதனியா ஜெபிடுங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க.
வாலிப பிள்ளைகளே கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்குள் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க, அதற்குள்ள தேவைகளும் ஆயத்தமாக்கப்படட்டும். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, வீட்டுக்குள்ள சந்தேகம், விக்கிரத்துக்குள்ள போயிட்டாங்க, மாந்திரியம், பிள்ளி சுனம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், பலவிதமான போதை வஸ்துக்கள் இருக்கிறாங்க, பாவ அடிமையில இருக்கிறாங்க, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா இருக்கு, பொல்லாத வாழ்க்கையா இருக்கு, கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்க, விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க, காம விகாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க, உணர்வு இல்லாம போயிட்டாங்க. அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. எந்த குடும்பத்திலே கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த கண்ணீருக்கு அந்த குடும்பத்தை விடுதலை செய்யுங்க. கர்த்தருடைய காலத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் சரீரத்தில் பலவிதமான வியாதியோடு யாரெல்லாம் ஜீவிக்கிறோம், கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. தொட்டு சுகமாக்கி தாங்க. இரவு நேரத்தில் எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து மகாபிரபு வாங்கப்பா, எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. எங்க குடும்பத்திலே நீங்க இருந்தா மட்டும்தான் எங்க வாழ்க்கை தேவ சமாதானம். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே வேல் அடைக்கப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தாலே முத்திரை போடுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. இந்த மாசத்தோட தேவைகளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வெளிநாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைக்குள்ள வேல் அடைக்கப்படட்டும். அவங்களுடைய மன விருப்பம் என் தேவனுக்கு தெரியும். கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டெம்பரரி வேலையில இருக்காங்க, சில குடும்பத்துல டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க, பல விதமான வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, புதுசா வீடு கட்டணும், புதுசா வண்டி வாங்கணும், நிறைய தடைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. எல்லா தடைகளும் நீக்கி நிறைவாக ஆசீர்வதிங்க. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் மாற்றி அவருடைய தேவைகளை சந்திங்க. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் அருளிய அப்பம் அப்பா, ஊழியத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே சகலமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும். உயிரோடு நாளெல்லாம் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே சகலமான நன்மை வேணும்பா, சகலமான நன்மை வேணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னது போல நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் மேம்படும். துதிகன மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் நம்ம கொடுப்பதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நைட் நேரத்தில் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு பேசாமல் படுத்துவங்க, கர்த்தர் கூட இருப்பார். நைட் நேரத்தில் நைட் ஷிஃப்டில் இருக்கிறீங்க, நைட்டு டிரைவிங் லைனில் இருக்கிறீங்க, உங்களுக்காக ஜெபித்து இருக்கிறோம். கர்த்தர் கூட இருப்பார். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.